ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க. ஒரு சூப்பரான இஞ்சி டீயோட நல்ல ஒரு காரசாரமான ஒரு பக்கோடா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போண்டா ரெசிபி தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ போடுறதுக்குள்ளே ஒரு 2 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வீட்டில் பஜ்ஜி போண்டா மாவு இருந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே பால் வாசனை எடுத்துகிட்டு எங்கள் மேக்ஸி வந்துட்டான். இப்போ நான் இஞ்சி டீக்காக பால் கொதிக்க வச்சுருக்கேன். அதுலேயே முன்னாடி பால் காய்ச்சி அவனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இஞ்சி டீயில் பாலை கொதிக்க வச்சுட்டு இஞ்சி போட்டுட்டு நான் டீ தூள் ஆட் பண்ணிடுறேன். கூடவே சுகரையும் ஆட் பண்ணிடுவேன். ஸோ அதோட ஃப்ளேவர் எல்லாமே டீயில் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி டீ போட்டு பாருங்கள். நம்ம டிகாஷன் தனியாகவும் பால் தனியாகவும் கொதிக்க வச்சு ஒரு சிலர் போடுவோம். இந்த மாதிரி டீ போட்டு பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்நாக்ஸுக்கு கோசரம் பார்த்திங்கன்னா நான் பஜ்ஜி போண்டா மாவு எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு வெங்காயம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்க்ரீடியன்ஸ் போல அங்கே டீ கொதிக்கிறதுக்குள்ளே இங்கே நம்ம ஸ்நாக்ஸுக்கு தேவையான பொருளை ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சாப் பண்ணுற மூலயமா நம்மளுக்கு சாப்பிட்றப்போ அந்த க்ரன்ச்சினஸ் சூப்பராக இருக்கும். அந்த மாவோடையும் அந்த வெங்காயம், பச்சை மிளகா, அந்த காரம்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே பொடியாக சாப் பண்ணிவிடுங்க. இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, இது காரம் அவ்வளோவா இருக்காதனால நான் 4 எடுத்திருக்கேன். காரமாக இருந்தால் நீங்கள் 1-2 போட்டால் போதும், குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால். இப்போ அதே மாதிரி பொடியாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க பஜ்ஜி போண்டா மாவை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 பேருக்கு தான், நான், ஹஸ்பண்ட், பாப்பாக்காக செய்கிறேன். அதனால் கொஞ்சமாக தான் செய்கிறேன். கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், எங்கள் பாப்பாவே நானே போண்டா போடுறேம்மா அப்படின்னு வந்துட்டா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுப்பாங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. டீ ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை பாருங்கள், நல்லா பிசைய ஆரம்பிச்சிட்டா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேக்ஸி ஒரே அமக்கலம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனால் நான் பிசைகிறேன். இதில் நீங்கள் உப்புலாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக மாவு அந்த நம்ம சொன்ன பொருட்களை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் போண்டா அது பக்குவமாக பிரியாமல் வரும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த சைடில் இன்னொரு ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா நான் கடாய் வச்சுருக்கேன். சின்ன கடாய் போதுங்க. அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அந்த மாவை ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதுங்க. நம்மளோட டேஸ்டியான டெலிஷியஸ் போண்டா ரெடி ஆகிடுங்க. 2 மினிட்ஸ் கூட ஆகாது இதை செய்யறதுக்கு. ஏன்னா அந்த மாவு சீக்கிரமாக வெந்துடும். நல்லா ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு நல்லா ஒரு கலரி எடுத்திங்கன்னா போதும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ கருகாமல் வரும். இப்போ பாருங்கள், ஒரு செட்டு போட்டு எடுக்கிறேன். உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய பேன் கூட வச்சு செய்யலாம். இப்போ 2வது வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஈவினிங்கில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த லாக்டவுனில் பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும். இன்னொன்று நிறைய விளையாடுவாங்க. ஸோ அந்த டைமில் பசி எடுக்கும். ஈவினிங் டைமில் எதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஈஸியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் சீக்கிரமாக செய்ய முடியும். இதுக்கு பொருளோ எதுவோ ரொம்ப தேவை கிடையாது. வெறும் வெங்காயமும் பச்சை மிளகாய் இருந்தால் போதும். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போடுறப்போ அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் ஆட் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், நம்மளோட சூப்பரான போண்டா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இருக்கிற மாவு ஃபுல்லாகவே போட்டு காமிச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போய் எதையும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்க முடியாத இருக்க டைமில் இந்த மாதிரி வீட்டிலே சிம்பிளாக மாவுலாம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்க கேட்குறப்போ பஜ்ஜியோ இல்லை இந்த மாதிரி புதுசாக அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணி ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்போ அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த போண்டா பார்த்திங்கன்னா நம்ம கடையில் விற்கிற காலிஃப்ளவர் அளவுக்கு டேஸ்ட்டு, காலிஃப்ளவர் பக்கோடா டேஸ்ட்டுக்கு இருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலை லாஸ்ட்டாக போட்டு எடுத்துக்கிறேங்க. ஏன்னா இது ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எல்லாருமே கருவேப்பிலை எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு நல்லது. நான் பார்த்திங்கன்னா பாப்பா இதை அப்படியே ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த கருவேப்பிலை சாப்பிட்றப்போ.
மோஸ்ட்லி வந்து இந்த பக்கோடா போடுறப்போ, இந்த சிக்கன் 65 போடுறப்போலாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணுறப்போ அதோட சேர்த்து சாப்பிட்றப்போ அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி போண்டாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொரோனா டைமில் முடிஞ்ச அளவுக்கு சாதா டீ குடிக்காமல் இஞ்சி டீ குடிங்க. ஸோ அது வந்து த்ரோட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இன்ஃபெக்ஷன்லாம் சீக்கிரம் அஃபெக்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டீ குடிக்கிற டைமில் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோன்றப்போ இந்த மாதிரி போண்டா பஜ்ஜியெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.